நம்ம இந்த பாடத்தில் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப் என்ன அப்படிங்கிறது பேசிக் தெரியணும். ரைட்டா? சரி, ரைட். இப்போ இந்த 20 எப்படி எழுதலாம், அதோட மல்டிபிளாக எழுதணும். ரைட்டா? அதோட மல்டிபிள் என்னது, 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180, 200. ரைட், அப்படி போகும். ரைட்டா? அடுத்து 25 பாருங்கள். 25, 50 அதோட மடங்காக எழுதணும். ரைட்டா? சரி, 75, அடுத்து 100, 125, 150, 175, 200. ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்சிஎம் என்னது, லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரி, இது மல்டிபிள், 20ஓட மல்டிபிள் இது. ரைட்டா? 25ஓட மல்டிபிள் இது. இதில் காமன் என்னதுன்னு பாருங்கள். சீனா காமன். காமனாக எது இருக்குது, 100 இருக்குது. ரைட்டா? காமனாக இங்கே 100 இருக்குது. அதேமாரி 200 இருக்குது. ரைட்டா? அதில் என்ன கொடுத்துருக்கு, லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட்டானது மிகச்சிறிய. அப்போ 100, 200 இது ரெண்டு இந்த காமன் மல்டிபிள். இதில் சின்னது என்னது, 100. அப்போது இதோட எல்சிஎம் வந்து என்னது, 100. ரைட்டுங்களா? ரைட். அடுத்து இப்போது 12 மற்றும் 24ஓட ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபேக்டர்னு என்னென்னா, இப்போது இதோட ஃபேக்டர் என்னென்னு பாருங்கள். 12 எதெல்லாம் வகுப்படுமோ அதெல்லாம் ஃபேக்டர். அப்போது 2ஆல் வகுப்படும் 12. ரைட்டா? 2 6 12. ரைட். 3 4 12, 4 3 12, 6 2 12, 12 1 12. ரைட். இப்போ 24 பாருங்கள். 2 12 24 ஆகும். ரைட்டா? 8 3 8 24, 4 24, 6 4 24, அப்போ 8 3 24. ரைட்டா? அதுக்கப்புறம் 12 2 24, அதுக்கப்புறம் 24 1 24. ரைட். இப்போ இதில் என்னென்னா உங்களுக்கு ஃபேக்டர், நம்ம ஃபேக்டர் எடுத்தாச்சு. தான் ஃபேக்டர். ரைட்டா? அதோட வகுப்படக்கூடிய நம்பர்லாம் ஃபேக்டர். இங்கே என்ன மல்டிபிள் எடுப்போம், இங்கே ஃபேக்டர். ரைட்டா? அதான் டிவைட் ஆகுது நம்பர். சரி, காமனாக என்ன இருக்குது, அடுத்து காமன் என்ன இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 12 இருக்குது. இந்த 8ம் 24ம் காமனாக இல்லை. ரைட்டா? அப்போ இது கேன்சல், தேவையில்லை. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த இருக்கிறதுல இதில் ஹையஸ்ட்டு என்ன இருக்குது, இந்த 12. ரைட்டா? இந்த 12 தான். அப்போ 12 தான் வந்து ஹையஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர். அப்போது ஹெச்சிஎஃப் வந்து என்னது, 12. ரைட், ஓகேங்களா? ரைட். அடுத்து இப்போது இந்த 20 25ஓட எல்சிஎம் என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? சரி, இது அடுத்த மெத்தடில் 2 × 2 4, 4 × 5 20. ரைட், ஓகேவா? சரி, ரைட். 25 பாருங்க, 5 × 5 மட்டும்தான் எழுத முடியும். ரைட். இப்போ எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னா, இந்த இதுக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த 5 காமனாக இருக்குது. ரைட்டா? ஸோ 5 × இந்த மீதி உள்ள நம்பர்ஸ் 2 × 2 × 5. ரைட்டா? 5 × 10, 12 20, 25 100. ஸோ அதோட எல்சிஎம் வந்து 100. ரைட். இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் எப்படி எடுக்கணும்னா, உங்களுக்கு காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கணும், வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ காமனாக இதில் என்ன இருக்குது, 5 மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. ரைட்டா? ஓகே. மற்றதெல்லாம் காமன் கிடையாது. ஸோ ஹெச்சிஎஃப் என்னன்னா 5 மட்டும்தான். ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். அதாவது பவரில் கொடுத்துருக்குது. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு எல்சிஎம் பார்ப்போம். எல்சிஎம் எப்படி பார்க்கணுன்னா, பவர் வேல்யூவில் ஹையஸ்ட் ஏதோ அதை தான் நம்ம எல்சிஎம்மாக எடுக்கணும். சரி, இப்போது 4/5 அது -81 12 7. இப்போது இதுதான் இருக்கையிலே பெருசு பவர் வேல்யூ. ஸோ எல்சிஎம் வந்து 4/12. ரைட்டா? சரி, ரைட். இப்போது இதுக்கு ஹெச்சிஎஃப் எப்படி பார்க்கலாம். ஹெச்சிஎஃப் எப்படி பார்க்கணுன்னா, இந்த பவரில் கொடுத்துருந்துச்சுன்னா எது சின்ன வேல்யூ அதை தான் எடுக்கணும். இப்போ இருக்கையிலே சின்ன வேல்யூ என்னது, மைனஸ். இதுதான் மைனஸில் இருக்குது. ரைட்டா? ஸோ 4/-81 தான் இதுக்கு ஹெச்சிஎஃப். ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷினுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போது எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? பவரில் இருக்கிறது எது ஹையஸ்ட் வேல்யூ அதுதான் எல்சிஎம் போடும். அப்போ ஹையஸ்ட் வேல்யூ வந்து m+3. அப்போது m+3 தான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னா எது சின்ன வேல்யூவோ அதான் நம்ம போடுவோம். இப்போ சின்ன வேல்யூ வந்து m+1. அப்போது a⁻m+1. ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இப்போது இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு எல்சிஎம் பார்ப்போம். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போது அந்த ரெண்டும் காமனாக இருக்கா? ரைட்டு. இதில் பெரிய நம்பர் எது? இதில் காமனாக இருக்கிற 2ல் எது பெரிய நம்பர்? 2² இன்ட்டு இந்த இதில் எது பெரிய நம்பர் பாருங்கள்? 3² இன்ட்டு இந்த 5ல் பெரிய நம்பர் எது பாருங்கள்? 5² இன்ட்டு மீதி நம்பரும் எழுதணும். எல்சிஎம்மில் வந்து மீதி என்ன இருக்குது? இந்த 7. ரைட்டா? சரி, இப்போ என்ன வரும்? 2/2 4 இன்ட்டு 3 9 இன்ட்டு 5 25 இன்ட்டு 7. இப்போ இந்த 4ஐயும் பெருக்கி போட்டால் என்ன ஆகுனா 63,000. ஸோ எல்சிஎம் வந்து என்னது? 6300. ரைட். இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு காமனாக இருக்கிறதுல சின்னது எழுதிக்கணும். ஓகேவா? இது காமனாக இருக்கா? எல்சிஎம்மில் மிச்சம் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஹெச்சிஎஃப்பில் அப்படி பண்ணக்கூடாது. ரைட்டா? காமனாக இருக்கிறதுல சின்ன நம்பர் மட்டும் எழுதினா போதும். இப்போ சின்ன நம்பர் என்னது? 2/1 2 இன்ட்டு இதில் சின்னது 3 இதில் சின்னது 5. அப்போது இது 3 6 5 30. ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இப்போது இந்த நம்பருக்கு எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ரைட்டு. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு எல்சிஎம்ங்கிறது கொடுத்த நம்பரில் பெரிய நம்பராக இருக்கும் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கும், அதுக்கு உள்ளே இருக்காது. ரைட்டா? சரி, இதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெரிஞ்சுதானே. சரி, ரைட். இதற்கு இருக்கிறதுல பெரிய நம்பர் கண்டது 225. ஸோ நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்கலாம்? 225 இருக்கலாம் அல்லது அதுக்கு மேற்பட்ட நம்பராக இருக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன செக் பண்ணால் இந்த 225 இதிலலாம் வகுப்படுமான்னு பார்க்கணும். இல்லை, அப்போது இது எல்சிஎம்மாக இருக்காது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்னா, அதோட ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். அதோட அதாவது என்னென்னா அடுத்த ஃபேக்டர் என்னதுன்னா 2. இதோட இது போல் தான் அதுக்கடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரி, ரைட்டு. இப்போ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 450. ரைட்டா? இப்போ இந்த 450 மீதி நம்பரால் பெருக்க முடியுதான்னு பார்க்கணும், அதாவது வகுப்படுதான்னு பார்க்கணும். ரைட்டா? சரி, கேட்போம். ரைட், ஓகே. அப்போ 150 இன்ட்டு 3 எவ்வளோகும்? 450. அப்போ இது வகுப்படும். ரைட்டா? அப்போ 90 இன்ட்டு 5 எவ்வளோகும்? 450. அப்போ இதுவும் வகுப்படும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுது. ஸோ அப்போனா இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து என்னது? 450. ரைட், ஓகே. அடுத்து இதே நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்? 90 150 225. இதுக்கு என்ன செய்யணும்னா வித்தியாசம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் பாருங்கள். இப்போ 90க்கும் 150க்கும் வித்தியாசம் 60. அதாவது 150 - 90. 150க்கும் 225க்கும் வித்தியாசம் 75. ஸோ வித்தியாசம் எடுத்துகிட்டு எது சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கோங்க. சின்ன நம்பரும் 60. ரைட்டா? இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணோம், இதில் டிவைட் பண்ணோம். 60 / 2 எவ்வளோகும்? 30. 30 225 வகுப்படுமா? படாது. அப்போ அது கேன்சல். 60 / 3 எவ்வளோகும்? 20. இதுவும் 225 வகுப்படாது. அப்போ கேன்சல். இப்போ 60 / 4 எவ்வளோகும்? 15. ரைட்டா? இந்த 15 இதில் வகுப்படுமான்னு பார்க்கணும். சரிக்கா? 15 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 15 இன்ட்டு 6 ஐயாக 30 3 உகாக 9. அப்போ 15 இன்ட்டு 6 90 வரும். 15 இன்ட்டு 10 150 வந்துடும். 15 இன்ட்டு 15 225 வந்துடும். ஸோ 15 வந்து எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து என்ன எடுக்கணும்? 15. ரைட், ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷினுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும். சரி, ரைட். ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஹெச்சிஎஃப்னு எழுது இந்த பவரில் இருக்கிறதுல சின்ன நம்பராக எழுதணும். ரைட். அப்போ x⁴ இது x⁴2, இதுக்கு x⁴2 எடுத்துக்கலாம்.
இதுக்கு சின்னது வந்து y பவர் 3, இசட்டுக்கு சின்னது வந்து z பவர் ஸ்கொயர். ரைட், ஓகே, இது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 15 12க்கும் HCF பார்க்கணும். என்ன சொல்லியிருக்கேன், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னது, 15க்கும் 12க்கும் வித்தியாசம் 3. ரைட்டா, இந்த 3 வந்து இதால் வகுப்படுமான்னு பாருங்கள். போவோம், 3 5 15, 3 4 12. ஸோ 3 தான் இதோட HCF. ஸோ 3x² y³ z² தான் இதோட HCF. ரைட்டா, ஓகே. அடுத்து LCM பாருங்கள். LCM எப்படி கண்டுபிடிக்கணும், பெரிய நம்பருக்கு, அதாவது அந்த கெழுவில் பெரிய நம்பர் பார்க்கணும். அந்த பவரில் இருக்கிறத இதில் என்னது பெரிய நம்பருக்கு, x பவர் 4, இதில் y பவர் 7, இதில் z பவர் 5. ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த 15க்கும் 12க்கும் LCM பார்க்கணும். ரைட்டு, இதுக்கு என்ன சொன்னால் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். ரைட்டா, ரைட்டு, பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு இப்போது 15 கண்டா 30, 15 × 2 30, 30 12 அடிப்பது வகுப்படாது, அப்போது கேன்சல். 15 × 3 45 வரும், 45 12 வகுப்படாது, அப்போது கேன்சல். 15 × 4 எவ்வளோகும், 60. ஓகேவா, இப்போ இந்த 60 வந்து அடி போகும், வகுப்படும். எவ்வளவு, 12 × 5 60, 15 × 4 60. ரைட்டா, ஸோ இதோட LCM வந்து என்னது நமக்கு 60. ஸோ 60 x பவர் 4 y பவர் 7 z பவர் 5 தான் இதோட ஆன்சர். ரைட், அடுத்த கொஷின். இப்போது இந்த கொஷினோட LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா, 8 15 24 72. ரைட், இந்த LCM எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக, இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். ரைட்டு, இதில் பெரிய நம்பர் வந்து 72. ரைட்டா, சரி. இப்போது மீதி நம்பரில் 15, அதாவது 5ல் முடியுதோ இல்லை 0ல் முடியுதோ இருந்துச்சுன்னா அந்த பெரிய நம்பர் ஒன்று 5ல் மல்டிப்ளை ஆகுத மாதிரி போடுவோம், இல்லைனா 10ல் மல்டிப்ளிகேஷன் ஆகுத மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதில் 5 இருக்குது, நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 15 இருக்கனால 72 × 5 எவ்வளோ வரும், 360. ரைட், ஓகேவா, சரி. இப்போ இந்த 360 எல்லா நம்பர்லேயும் வகுப்படுமான்னு பார்க்கணும். ரைட்டா, சரி, ரைட், ஓகே. இப்போது வாங்க, 24 × 15 360 வரும். ஓகேவா, அப்போ 15 × 24 360 வரும். ரைட்டா, 8 × 45 360 வரும். ஸோ மீதி எல்லா நம்பருமே சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து LCM வந்து நம்ம என்ன எடுக்கலாம், 360. ஓகேவா, ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் இது HCF என்னென்னு கேட்டிருக்காங்க. HCF பாருங்க, எப்படி கண்டுபிடிக்கணும், வித்தியாசம் பார்க்கணும். 90 50க்கு வித்தியாசம் வந்து 60, 225 - 150 எவ்வளோ வரும், 75. அப்போ இருக்கிற சின்னதை எடுத்துக்காங்க, 60. ரைட்டா, இப்போது 60 இந்த ஆப்ஷனில் பாருங்கள், 60 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுன்னு பாருங்கள், 15 மட்டும் தான் டிவைட் ஆகும். ரைட்டா, இப்போ நம்ம ஆப்ஷன் டேரெக்டாக இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து HCF வந்து என்னென்னா 15. ரைட், ஓகேவா, அப்போது ஆப்ஷன் வந்து A, 15 தான் ஆன்சர். ரைட், ஓகே. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எப்படி எடுக்கணும்னா, இந்த சின்ன நம்பர் 60 எடுத்துக்கோங்க, 60 டிவைட் பை 2 எவ்வளோ ஆகும், 30. ரைட், அந்த 30 வந்து இந்த 90 150 225 வகுப்படுமான்னு பார்க்கணும். 225 வகுப்படாது, அப்போ இது கேன்சல். அப்போ 60 டிவைட் பை 3னா 20 வரும். இப்போ 20 225 வகுப்படாது, அப்போ இதுவும் வராது. இப்போ 60 டிவைட் பை 4 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும், 15 வரும். இந்த 15 90 வகுப்படும், 150 வகுப்படும், 225 வகுப்படும். ஓகேவா, ஸோ இப்படி எடுக்கலாம். அவங்க ஆப்ஷனில் வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டான். ஸோ HCF வந்து நம்ம அதுக்கு வந்து 15 எடுத்துக்கலாம். ரைட்டு, அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், HCF இந்த 3 HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. HCF எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம வித்தியாசம் பார்க்கணும். அதாவது எந்த நம்பருக்கு இடைப்பட்ட வித்தியாசம் வந்து மிக சிறியதோ அதை பார்க்கணும். இப்போ 288க்கும் 108க்கும் வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 360க்கும் 288க்கும் வித்தியாசம் பார்த்தாச்சுன்னா எவ்வளோ ஆகும்னா 72. ரைட்டா, சரி, ரைட்டு. இப்போது 72 என்ன பண்ணணும் நம்ம வந்து அடுத்தது என்ன ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் என்னக்கு 36 32 40 55. இந்த 72 எந்த ஆப்ஷன்லாம் அடிபடும் பாருங்கள். 55 வராது, ஸோ அப்போ அது கேன்சல். 32 வராது, 72 அடிக்க முடியாது, இப்போ கேன்சல். 40 72 வகுப்படாது, கேன்சல். ஸோ ஆப்ஷன் 36 மட்டும்தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம 36
போட்டுடலாம். ரைட் ஓகேவா? ஸோ இப்படி குயிக்காக செய்யலாம். அப்படி இல்லைன்னா என்னென்னா இப்போ இந்த 72 எடுத்துருக்கோமா, 72 2ஆல் வகுங்க. எவ்வளோ ஆகும்? 2ஆல் வகுத்து என்ன ஆகும்? 36. ரைட்டா? அப்போது இந்த 36 எல்லா நம்பரையும் வகுப்படுமான்னு நம்ம செக் பண்ணணும். ரைட்டா? அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு HCF. ரைட் ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இதோட HCF கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள். 3 5 5 6 3 4 4 4. ரைட்டா? சரி, இதுக்கு ஆப்ஷன் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் வந்து எழுதிக்கலாம். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு வந்து A வந்து 23, B 24, C 27, D 28 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஓகே சரி ரைட். இப்போது இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 3 5 5 6 3 4 4 4 2 1 மீதி எத்தனைக்கு? 1க்கு. ரைட்டா? 112 வகுது. இதோட வித்தியாசம் வந்து 112. ரைட் ஓகே. இப்போது உங்களுக்கு வந்து இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா இந்த 112 இது என்னென்ன நம்பர்லாம் வகுப்படும் நீங்கள் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? சரி ரைட்டு. இப்போது இது 27 அடித்தா என்ன வரும்? 27 இன்ட்டு 3, அதாவது 7 4 24 7 ஆக. ரைட்டு. 27 ஆக 7 ஆக 42, இது 4 இதுக்காக 12. சரி, அப்போ இந்த நம்பர் வராது. ஓகே. 28 பாருங்கள், 28 இன்ட்டு 4 வரும். 8 4 32, மீதி 3 7 4 8 9 10 11. அப்போ 112 வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து 28 தான் ஆன்சர். ரைட்டுங்களா? மீதி எந்த நம்பரும் இந்த 112 வகுக்காது. ஓகே, நீங்கள் அப்படி இருக்குன்னா இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். மீதி எந்த நம்பரும் இந்த 112 வகுக்காது. ஸோ 28 ஆன்சர் நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இதுக்கு HCF LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஹிண்ட் என்னென்னா ப்ரைம் நம்பர். அதாவது ப்ரைம் நம்பர்னு என்னதுன்னா அந்த நம்பரை வந்து அதால் மற்றும் 1 ஆல் வகுப்பட்டால் மட்டுமே அது வந்து ப்ரைம் நம்பர். மற்ற எந்த நம்பராலையும் அதை வகுக்க முடியாது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 5 7 11 இதெல்லாம் அந்த நம்பரை இப்போ 3ஆல் தான் வகுக்க முடியும் மற்றும் 1ஆல் வகுக்க முடியும். மற்ற எந்த நம்பரும் வகுக்க முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னென்னா ப்ரைம் நம்பர் அப்படிம்போம். சரியா? இப்போது நமக்கு கொடுத்துருக்கிறதுல வந்து ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னா இது 3க்கு 7க்கு தான் ரெண்டு ப்ரைம் நம்பர் தான். ரைட்டா? ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து HCF பார்த்தோம்னா இப்போ HCF ஆஃப் 4 3 7 இதில் ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டாலே என்னென்னா இதுக்கு HCF வந்து 1. ஓகேவா? ஆன்சர் 1. ரைட். LCM எப்படி பார்க்கணுன்னா இந்த ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா அப்படியே எல்லாத்தையும் பெருக்கி போட்டுரும். 4 × 3 × 7 4 3 12 12 7 84. ஓகேவா? ரைட் ஓகே. அடுத்து இப்போ இந்த கொஷின் பாருங்கள், அதாவது LCM கேட்டிருக்காங்க. அதாவது பின்னத்தில் கொடுத்தாச்சுன்னா என்ன இப்படி பின்னத்தில் கொடுத்து LCM கேட்டாச்சுன்னா என்ன கேட்டிருக்காங்களோ இப்போ LCM கேட்டாச்சுன்னா மேலே உள்ள நம்பருக்கு LCM பார்க்கணும், கீழே உள்ள நம்பருக்கு HCF பார்க்கணும். ரைட்டா? சரி, இப்போ மேலே உள்ள நம்பர் என்னக்கு 2 3 4 9 இதுக்கு நம்ம LCM பார்க்கணும். ஓகேவா? கீழே உள்ள நம்பர் என்னக்கு 3 5 7 13 இதுக்கு நம்ம HCF பார்க்கணும். ரைட்டு? ஓகேவா? சரி ரைட்டு. இப்போ இதுக்கு LCM பாருங்கள். LCM எப்படி பார்க்கலாம்? ஈஸியாக பார்க்க சொல்லி கொடுத்தது. இக்கேலே பெரிய நம்பர் பாருங்கள், பெரிய நம்பருக்கு 9. ரைட்டு. அப்போ LCM வந்து 9 அல்லது அதுக்கு மேற்பட்ட நம்பராக இருக்கும். சரி, அப்போது 9 இதில் 3ஆல் அடிப்போம், பட் 4ஆல் போகாது. இப்போ 9 × 2 எவ்வளோ? 18. 18 4ஆல் அடி போகாது. அப்போது 9 × 4 எவ்வளோ போகும்? 9 × 4 36. அந்த 36 வந்து 4ஆல் அடி போகும். ரைட்டா? 94 36. அப்போ வந்து 13 3 36, 18 2 36. ஸோ இதுக்கு வந்து நம்ம LCM என்ன எடுத்துக்கலாம்? 36. ரைட்டா? ரைட். டிவைடட் பை கீழே உள்ள நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ 3 5 7 11. இங்கே பாருங்கள் 2 ப்ரைம் நம்பர் இருக்குது. ப்ரைம் நம்பர் 7க்கு 13க்கு எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். சரி, ப்ரைம் நம்பருக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்? HCF டேரெக்டாக நீங்கள் 1ன்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் 36/1. ஓகேவா? அடுத்த கொஷின்.
இந்த இதுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ எல்சிஎம்னா என்ன? எல்சிஎம் கேட்டாச்சுன்னா மேலே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும், கீழே உள்ள நம்பருக்கு ஹெச்சிஎஃப் பார்க்கணும். மேலே உள்ள நம்பருக்கு 4 3 7 ரைட்டா. 4 3 7 இது ப்ரைம் நம்பர் இருக்குது, 2 ப்ரைம் நம்பர் இருக்குது. ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்சிஎம் பார்க்க சொல்லி என்ன செய்யலாம்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம் ரைட்டா. 2 ப்ரைம் நம்பர் இருக்குது. ஓகே, இப்போ 7 3 21, 21 84 ரைட்டா. அப்போ கீழே உள்ள நம்பருக்கு ஹெச்சிஎஃப் பார்க்கணும். எதுக்கு ஹெச்சிஎஃப் ஆஃப் 5 7 சரி, இங்கே 5 7 கிடையாது, இது வந்து 10 ரைட்டா. 5 10 15 சரி. ஹெச்சிஎஃப் எப்படி பார்க்கணும்? வித்தியாசம் பாருங்கள், இந்த நம்பருக்கு வித்தியாசம் 5 ரைட்டா. இதுக்கும் 5 தான் ஆகுது வித்தியாசம். ஸோ 5 எடுத்துக்கோங்க. அந்த 5 எல்லாத்துலேயும் வகுப்படுதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ 15 வகுப்படும், 10 வகுப்படும், 5 வகுப்படும். ஸோ நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து 5. அப்போ ஆன்சர் வந்து என்னது? எல்சிஎம் ஆஃப் இந்த இதுக்கு ஆன்சர் 84/5 ரைட். ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். இப்போது இந்த கொஷின் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் கேட்டது எல்சிஎம், இப்போ கேட்டது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ ஹெச்சிஎஃப் கேட்டேன்னு சொன்னால் என்ன கேட்டிருக்காங்களோ மேலே உள்ள நம்பருக்கு அந்த இதுக்கு பார்க்கணும் ரைட்டா. அப்போது 2 4 8க்கு ஹெச்சிஎஃப் பார்க்கணும், கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். 3 9 21க்கு எல்சிஎம் பார்க்கணும் ரைட்டா. சரி, அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 4 8க்கு என்ன சொல்லணும்? ஹெச்சிஎஃப் ஈஸியாக பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தது. டிஃப்ரெண்ட் இருக்கையிலே கம்மியான வித்தியாசம் எதுக்கு? இந்த 4ல் 2 போனால் 2 ரைட்டா. சரி ரைட்டு. அதேமாதிரி அந்த 2 வந்து எல்லாத்துலேயும் வகுப்படுமான்னு பார்க்கணும், வகுப்படும். ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 2 டிவைடட் பை இதுக்கு எல்சிஎம் பாருங்கள். 3 9 21 இருக்கையிலே பெரிய நம்பர் எது? 21 ரைட்டா. இந்த 21 9ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. 3ஆல் வகுப்படும் ரைட்டா. அப்போது இதுக்கு வந்து 21 எல்சிஎம் எடுக்க முடியாது. 21 × 3 எவ்வளோ வரும்? 63 வரும் சரியா. 21 × 2 42 வரும். 42 9ஆல் வகுப்படாது. ஸோ 21 × 3 எடுத்தால் எவ்வளோ வரும்? 63. 63 9 × 7 63 வரும் ரைட்டா. 3 வகுப்படும். 21 × 3 63. ஸோ நம்ம எல்சிஎம் வந்து இதுக்கு வந்து என்னது? 63. ஓகே, அடுத்த கொஷின்.